மாடு எப்படி பால் கறக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மாடு வந்துட்டு கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. இங்க பாருங்க மாடு. எனக்கு பயமா இருக்கு பக்கத்துல போக. ஏன் பக்கத்துல போனா மாடு பயந்துடும். இது வந்துட்டு இப்பதான் குட்டி போட்டுச்சு. அங்க நிக்கிது அந்த குட்டி. நாங்க வந்துட்டு எங்களுக்கு வேணுங்கிற பால் எல்லாம் கறந்துட்டு மத்ததெல்லாம் அந்த குட்டி கண்ணுக்கு கொடுத்துருவோம். அங்க பாருங்களேன், அது வந்துட்டு பால் கறந்ததுக்கு அப்புறம் அவுத்துடுவாங்க. மான் மாதிரி குதிச்சு குதிச்சு போகும். அதுவும் வந்துட்டு சீம்பால் வந்துட்டு கிடைக்கும்ல, அது சாப்பிடுங்க, குட் ஃபார் ஹெல்த். நாங்க வந்துட்டு லேட்டா வந்தோம், அதனால எங்களுக்கு சீம்பால் கிடைக்கல. அது வந்துட்டு ஆல்ரெடி நாங்க வர்றதுக்கு முன்னாடியே குட்டி போட்டுருச்சு, அதனால எங்களுக்கு கிடைக்கல. குதிரை மாதிரி இருக்கு வாலு. அதை கறக்குறப்போ கையெல்லாம் ரொம்ப நல்லா வலிக்கும். நான் தான் பண்ணதில்லை. அதுல என் அம்மா வேற அது கடையில போய் பாரு, பால் நல்லா இருக்கும், காய்ச்சாத பால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. படுக்கிறப்போ என்னை எத்தி மிதிச்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நாங்க கிட்ட போனா அந்த பால் அப்படியே கிக் விட்டுறோம். குட்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு பாலுக்காக. அது எப்பதான் கொடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கு அது வந்துட்டு அப்படியே அங்க இருந்து குடிக்குதுல்ல, நம்ம பால் காய்ச்சி பாட்டில கொடுத்தா என்ன? பார்க்கவே பயமா இருக்கு. ஃப்ரெஷ் மில்க், ஃப்ரெஷ் மில்க். இதை நாங்க வீட்டுக்கு போய் காய்ச்சி குடிக்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும் இது. அது இப்ப குடிச்சிட்டு எப்படி ஜாலியா விளையாடும் தெரியுமா? நேற்று நான் வந்துட்டு இது பண்ணேன், நான் அந்த கண்ணுக்குட்டியை இழுத்தேனா, என்ன இழுத்தது போற மாதிரி அவ்வளவு ஃபோர்ஸா போகுது. நான் இப்ப இதை கிளீன் பண்ண போறேன், ஜாலி. இந்த மாதிரி பாலை நீங்க யாராவது டேஸ்ட் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.